காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப ரிலாக்ஸாக எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னோடய வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கேன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மட்டும் இல்லாமல் லைட்டிங், டெக்கரேஷன், ஸ்வீட்ஸு, ஹாப்பினஸ், நம்மளோட மெமரிஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நான் என்னோடய வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நான் செஞ்சுருக்கேன். சில பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் என்னென்னா, சிஸ்டர் எங்களுக்கும் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்கம் இல்லை, லக்ஷ்மி குபேர பூஜை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தாராளமாக நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்யலாம். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட குடும்ப வளர்ச்சிக்காக, குடும்ப நலத்திற்காக, நம்ம வந்து செல்வ செழிப்புக்காக கண்டிப்பாக இந்த பூஜை செய்யறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை. தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே தான் இந்த பூஜையை வந்து நம்ம செய்யணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜையை வந்து நான் நல்லபடியாக செய்து முடிச்சிட்டேன். லாஸ்ட் இயர் வீடியோவில் கூட நான் வந்து எப்படி செய்கிறது பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய பதிவுகள் நான் வந்து கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில். கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தீபாவளி அப்படின்னாவே பட்டாசு தான் ஹைலைட்டே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங்கில் எனக்கு பட்டாசு எல்லாமே கிடைக்காது. எனக்கு கிராக்கர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் இந்த சுசரா கம்மி மட்டும் தான் கிடைக்கும். அதனால் எனக்கு நினச்சி பார்க்க சொல்ல கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஊர்லலாம் வந்து நம்ம நிறைய பட்டாசு எல்லாமே வெடிப்போம், டிஃப்ரெண்ட்டான எல்லாமே எல்லாமே வெடிப்போம். ஆனால் இங்கே வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் எப்போவுமே நான் ஒரு விஷயம் நினைப்பேன், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த சுசரா கம்மியாக எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. இந்த தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நன்மையான தீபாவளியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு கந்த சஷ்டி விரதத்தோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.